விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசுகையில், ஆதி திராவிடர்களுக்கு ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். மன்னர் சாமி கோவில் பகுதியில் இதய தெய்வம் அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதை ஒட்டி மரக்காணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருந்த அதிமுக கொடியை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், திமுக ஆட்சியில் கூரை வீட்டுக்கும் வரி, குடிக்கின்ற தண்ணீருக்கும் வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்வபெருமாள், மாவட்ட கழக பொருளாளர் KVN வெங்கடேசன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ், ஒன்றிய பொறுப்பாளர்கள் எண்டியூர் ராமலிங்கம், ஜக்கம்மாபேட்டை பிரேம்குமார், வடகலவாய் ஆதி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். வீட்டுக்கு வரி, கூரை வீட்டுக்கு வரி, குப்பைக்கு வரி, தண்ணிக்கு வரி, உன் வீட்டுக்கு குடிக்கிற சரக்கு விலையும் ஏற்றிட்டான். அதுவும் வாய்ந்து போச்சு. சம்பளம் வாய்ந்ததா? அதே 10,000 தான் இன்னைக்கு வாங்குறாரு. அன்னைக்கு 300 ரூபாய் கூலி தான், இன்னைக்கு அதே 300 ரூபாய் கூலி தான். அந்த கூலியும் ஒழுங்கா வரமாறுது. எதுவுமே இல்லை இந்த ஆட்சியில். விலைவாசி கடுமையாக வாய்ந்து போச்சு. அனைத்து கட்டணமும் வாய்ந்து போச்சு. பள்ளி கட்டணம் கடுமையாக வாய்ந்து போயிருக்கிறது. கல்வி கடனை ரத்து பண்ணுவார், பண்ணலை. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. 10 வருஷம் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி லட்சம் நாங்கள் லேப்டாப் கொடுத்தோம். ஜாதி வித்தியாசம் பார்த்தோமா? ஏழை பணக்காரன் பார்த்தோமா? எல்லாருக்கும் கொடுத்தாங்க அம்மா. ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு லேப்டாப் ஒருத்தர் கூட இல்லை. யாருக்கும் லேப்டாப் இல்லை. ஏன் இல்லை? உங்கள் பிள்ளைலாம் படிக்கக்கூடாதா? நல்ல மாணவனாக வரக்கூடாதா? சிறந்த மாணவனாக வரக்கூடாதா? படித்து நல்ல வேலைக்கு போகக்கூடாதா? டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா, போலீஸா வரக்கூடாதா? ஏன் இவங்க வீட்டு பிள்ளை மட்டும் மு.க. ஸ்டாலின் மட்டும் இவங்க அப்பா முதலமைச்சர், இவர் முதலமைச்சர், இவர் புள்ள முதலமைச்சர், பேர முதலமைச்சர் வரலாம். உன் பிள்ளை மட்டும் டாக்டர், இன்ஜினியர் வரக்கூடாதா? ஆதி திராவிட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் ஆணவ கொலை நடக்குது இந்த ஆட்சியில். ஆதி திராவிட மக்கள் கொலைப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். ஆணவ கொலை. வேங்க வெயில்ல ஆதி திராவிட காலனியில் குடிநீர் தொட்டியில மனித கழிவு இருந்தது. அதை 2 வருஷமா கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆட்சி. கடைசியில் இப்ப யார் மேல புகார் போட்டிருக்காங்க கேஸ்? எந்த ஆதி திராவிட மக்கள் புகார் கொடுத்தாங்களோ, இதுல மனித கழிவு இருக்குதுன்னு சொல்லி புகார் கொடுத்தாங்க பாரு, அவங்க மேலே கேஸ் போட்டுருச்சு. இப்படி ஒரு அதிசயமான ஆட்சி எங்கேயா பார்த்துக்கிறோமா? புகார் கொடுத்த மேலேயே வழக்கு. இவங்கதான் ஆதி திராவிட மக்களை காப்பாற்ற போறாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, டெய்லி கற்பழிப்பு, கூட்டு பாலியல் கற்பழிப்பு. 5 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான், 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான். வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கிற 80 வயசு ஆயாவுக்கும் பாதுகாப்பு. ஆயாவையும் கற்பழிக்கிறான்.